தேவர்கள் திரிபுராசுரரோட ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அப்போது தேவர்களை திரிபுராசுரர்கிட்ட இருந்து விடுவிச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ண சிவன் திரிபுரத்தையும் எரிக்கிறாரு. இந்த திரிபுரம் எரித்த கதையை பற்றி முழுசாக பார்க்கணும் அப்படின்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் அதோட முழு கதையோட லிங்க் இருக்குது, அதை போய் பாருங்கள். இப்படி தேவர்களுக்காக திரிபுரத்தை எரித்த சிவன் அதீதமான சக்தி கொண்டு அவரோட சக்தியோட கோவத்தை சேர்த்து அவரோட சிரிப்பால் அக்னி ஜுவாலையை உண்டாக்கி அந்த திரிபுரத்தை எரிச்சார். அப்படி அந்த திரிபுரத்தை எரிச்சதுக்கப்புறம் சிவன் என்ன ஆனார், அவரோட கோவத்தை எப்படி கட்டுப்படுத்தினார் அப்படிங்கிறத பற்றி முழுசாக தெரியணும், திரிபுரத்தை எரிச்சதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தெரியணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். சிவன் தன்னோட அதீதமான சக்தியாலையும் அவரோட கோவத்தை எல்லாரையும் ஒன்று திரட்டி சிரிப்பாலே திரிபுரத்தை எரிச்சதுக்கப்புறம் அவரோட அதீதமான கோவத்தினால சிவனோட நெற்றிக்கண் திறந்துச்சு. இப்படி சிவனோட நெற்றிக்கண் திறந்த உடனே அதிலிருந்து அக்னி ஜுவாலைகளை கொப்பளிக்க ஆரம்பிச்சிச்சு. இது எல்லாமே சிவன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மேருமலை கீழே அவர் அந்த அக்னி ஜுவாலைகளை செலுத்துறாரு. அந்த அக்னி ஜுவாலைகள் மேருமலை கீழே பட்ட உடனே அங்கிருந்த கந்தக பூமியோட சேர்ந்து அது ஒரு மிகப்பெரிய பாஷாணமும் மாறுச்சு. 64 பாசானங்களில் ரொம்ப முக்கியமான பாசானமான லிங்க பாசானம் உருவாச்சு. இந்த லிங்க பாசானம் இன்றைக்கும் பெரிதளவில் மருத்துவங்களுக்கு பயன்படுத்துகிறாங்க. இப்படி தாங்க திரிபுரம் எரித்ததுக்கப்புறம் சிவனோட ஜுவாலையில் இருந்து உருவான லிங்க பாசானம் உருவாச்சு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போடுங்க, உங்கள் கருத்துக்கள் என்னங்கிறத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி சுவாரஸ்யமான கதைகளுக்கு இயல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.